எங்க வந்திருக்கீங்க? இந்த போர்டை நல்லா கவர் பண்ணுங்க. ஜூம் போடுங்க. ஜூம் போட்டாச்சு. நகராட்சியில் நகை இல்லை, ராட்சி தான் இருக்குது. அதுதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் பல விஷயங்கள் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் இங்கே படிச்சிங்களா? நான் இங்கே தான் படித்தேன். 2வது முதல் 5வது வரை நான் இங்கே தான் படித்தேன். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? நிறைய பேர் ஊசி போட, தடுப்பூசி இங்கே தான் போடுறாங்களாம். அது 45 நாள் குழந்தைக்கு வந்து இவங்கள்ட்ட தான் ஊசி இருக்காங்க. இங்கே உள்ள ஒரு அங்கன்வாடி இருக்குது, இங்கே தான் ஊசி இருக்குது. நம்ம ரெகுலராக காட்டுறது வந்து 2 மாதத்துக்கு மேலே அதுக்கான ஊசி தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம போனோம், எதிர்பாராத விதமாக இங்கே நம்மளை அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு மணிக்குள்ளே நாங்கள் போனோம்னா இவங்க ஊசி போட்டுருந்தாங்க. இல்லை என்றால் இவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை போட வேண்டியதாக இருக்கும் ஊசி. ஓகே. இந்த போர்டை பார்க்கும்போது நான் படித்த ஸ்கூல் இது வழியாக தான் போவோம். நான், எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி எல்லாம் இங்கே தான் படித்தோம். அப்படியா? சரி. நான் படித்தது வந்து 2ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை. வெயில் பொழக்குது. உள்ளே போய் காமிக்கிறேன் என்னென்ன சேட்டைகள்லாம் இருக்குது. ஓகே. ஏன்னா 5ஆவது படிக்கும் ஆடினேன், டான்ஸ் எங்கே ஆடினேன், அப்புறம் எங்கே வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன் உள்ள. சரிங்களா? ஊசி போடுவதற்கு முன் தடுப்பூசி போட்டு இப்போ தலைவன் இப்போ அழுவல, வாயில் வேறு மருந்து பிதுக்கி ஊற்றிட்டாங்க. பாய் தான் குடித்தா பாதி மருந்து வெளியே வந்துடுச்சு. ஏன் தலைவா? வலிக்குது அப்படி. இங்கே தான் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஊசி, இங்கே பஞ்சை காணும், இங்கே ஒரு ஊசி, கையில் ஒரு ஊசி. தூங்கு ராஜா. நம்ம நைட்டு உனக்கு பேராசிட்டமல் ட்ராப்ஸ் போட்டு தூங்க வச்சுருவோம். உள்ளே என்ன ஒரு பிரச்சனைனா ஃபேன் இல்லை, வேர்த்து விட்டது. நான் தான் கையில் வச்சு ஊசி வாங்க, நீ வந்து பயந்துட்ட. நான் தான் கையில் வச்சு அவனை ஊசி போட்டேன், நீ பயந்து விட்டாய். எனக்கு பயம்தான். இல்லை உனக்கு ஊசி போடலையா? எனக்கும் போடல, எனக்கும் அப்படியே போட்டாங்க 2 ஊசி. சரி தலைவா, சரி தலைவா. எந்த காற்று இல்லை, ஒன்றும் இல்லை. போகலாமா நம்ம? அப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் நான் படித்த ஸ்கூலு. இதுவா? ஆமாம், எனக்கே தெரியாது. 2வதுலேருந்து 5வது வரையும் நான் இங்கே தான் படித்தேன். எங்களுக்கு வந்து இந்த மூலையில் தான் முதல்ல மேடை இருந்துச்சு. சரியா? மேடைனா அது அங்கே இருக்க இப்போ ப்ரேயர் நடக்கும் பாரு, அங்கே தான் ஆண்டு விழா நடந்துச்சு. நான் டான்ஸ் ஆடினேன். ஓகேவா? நான் படித்த கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டே இருக்குது, காட்டுறேன். எங்கள் ஸ்கூல் நகராட்சி தொடக்கப்பள்ளி. போகலாமா? பின்பக்கம் ஒரு வழி இருக்குது, பின்பக்கம் போயிட்டு இல்லை முட்டாய் வாங்கி திங்கிற வழி, அதை அவங்கள்ட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். இந்த வழி தான் அது. இது இப்போ யூஸில் இல்லைன்னு நினைக்கிறேன், இது இப்போ பயன்பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன், மூடியே இருக்குது. என்னப்பா, வீட்டுக்கு போகலாமா? போகலாம். நான் தான் இவனை வச்சுக்க தான் பயமாக இருந்துட்டு உன்னை வாங்கிட்டு படிக்கும்போது ஒரு ரேம்ப் வரும், ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறார் பாரு, அங்கே தான் உட்காந்து நான் தான் திருப்பூர் குமரன். ஓகேவா? திருப்பூர் குமரனுக்கு வேஷம் போட்டிருந்தியா? வேஷம் போட்டிருந்தேன். அதுக்கு உட்காந்து அங்கே தான் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்புறம் அந்த ஆடுங்கடா என்ன சுற்றின்னு சொல்லி போக்கிரி பாட்டு. ஆமாம், நூறுக்கு போகிற கிளாஸு இதுக்குள்ளே தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓ, அந்த ரூமா? ஆமாம், இந்த ரூம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனோம். மலரும் நினைவுகளா? ஆமாம். அப்போது இங்கே இருந்துச்சு. டீச்சர்லாம் எல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர்லாம் யார்? பின்னாடி ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் அதை இப்போ எடுக்கக்கூடாது, வேணாம். ஆமாம், இப்போ வரைக்கும் ரெஸ்ட் ரூம் அப்படி தான் இருக்குது, அது மாறல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொடுக்காப்பள்ளி மரம் இருக்கும், அது இப்போ வளர்ந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதுதான் அப்பப்போ ஏறி வச்சு கொடுக்காப்பள்ளி. இதில் எத்தனை கிளாஸ் இருக்குது? 5வது வரைக்கும் இருக்குன்றீங்க? ஆமாம், உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கொடுக்காப்பள்ளி மரம் அப்படி தான் இருக்குது. ஓ, தான் இருக்குது. கோணப்புளி எங்கானுவோம் எங்கள் ஊரில். கோணப்புளி எங்க? ஆமாம், இந்தாண்டு அடிச்சோன்னா பந்து அந்தாண்ட ஏறி குதிச்சிடும். அந்த பந்து இது வழியாக அந்த கொடுக்காப்பள்ளி மரம் வழியாக ஏறி எடுத்துகிட்டு வருவோம். சரி, இப்போ உங்கள் பையனுக்கு ஊசி போட்டாச்சு. நான் படித்த ஸ்கூலு இங்கே வந்து அவங்க ஊசி போட்டாச்சு. யாரும் பெருசாக டீச்சர்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே தான். நான் வந்து இங்கே எப்போனா 2வது முதல் 5வது வரை இங்கே தான் வெற்றிகரமாக படித்தேன். 4 வருஷம் இங்கே தான் ஓடணும். டெய்லியும் வருவேன். சரி, வீட்டுக்கு போகலாமா? என்னது? நான் வந்து அவங்க காரை நிப்பாட்டினேன். கார் நிப்பாட்டி பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும், அதெல்லாம் போடின்னு ஒன்று சொன்னேன். நீ குழந்தை தூக்கிட்டு விறுவிறுன்னு இது உள்ள போயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ரஜினி ஒரு இன்டர்வியூ, நான் இந்த ஊரே இல்லையில. ரஜினி ஒரு இன்டர்வியூக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் ஒரு காம்படிஷனாக தெரியல, எதுவும் வந்துருப்பாரு. எனக்கே தெரியாது. ஓ, என்னை கிண்டல் பண்ணுறல, அதனால எனக்கு தெரியாது. ரஜினிக்காக போயிட்டு வேறு வழி நடந்து போயிட்டு இருப்பார். வழி இந்த பக்கம் இருக்கும்.
அவரை வந்து குறுக்க நிப்பாட்டி 4 பேர் இந்த பக்கம் கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். எனக்கு தெரியாது. நீ வந்து சகசம் இதுக்குள்ளே போயிட்டேன். எனக்கு தெரியாது, அறியாமை தான். அங்கே போகிறான் அதுதான் ஓ, பார்த்து கார் நிப்பாட்டிட்டு இதை வேற பார்த்துருக்கீங்க. இருப்பாங்க. ஐயனார் கோயில் இது வந்து முதல்ல ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ மறுபடியும் இடிச்சிட்டு இப்போ கட்டி ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு வரும்போது இந்த கோயில் வழி தான் வருவோம். பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் இருக்கும், அதை அந்த க்ளோஸ் அப்பில் நான் போய் காட்டுறேன். சர்க்கஸ்னால் இந்த இறங்கி இறங்கி சுட்டு விட்டு விளையாடுவோமே அதுதான்டி. இங்கே ஏதோ ஒரு சறுக்கு மரம் இருக்குமா? ஆமாம் இதுதான். இதோ இந்த சறுக்கு மரமா? சறுக்கு மரத்தை நீ காட்டலையே. இதோ இருக்கே வாட்டர் டேங்க் பின்னாடி இருக்கு. இந்த சறுக்கு மரத்தில் வந்து விளையாடுறது. அப்புறம் அங்கே இருக்கு 2 பார் கம்பி. ஆமா, தொங்கி தொங்கி மங்கி பார். அதில் தான் உட்காந்து ஆனால் அங்கே ஒரு மங்கியும் இருக்கு. ஆமாம், மங்கி பக்கத்தில் இருக்காங்க, அது பேர் மங்கி பார். ஆமாம், இங்கே எப்போ பார்த்தாலும் இந்த குரங்குலாம் இங்கே தான் வந்து அடைஞ்சிக்கும். அது இங்கே தான் இருக்கும். ஓகே, போகலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே கிளார் அடிக்குது, ஒரு ஸ்வீட் ஷாப். நான் லட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து லட்டு வாங்க வந்திருக்கோம். இதை நான் கன்சீவாக இருந்தப்ப இங்கே வந்து ஒரு டைம் லட்டு வாங்கினோம், நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்க வந்திருக்காங்க. நீங்கள் கேட்ட லட்டு வந்துருச்சா? நன்றி. ஐயோ, இவன் வேற முழிக்கிறான், கிளார் அடிக்குதான் மேடம். போகலாமா? சத்து மாவு வாங்க போகிறீங்களா? ஆமாங்க, சத்து மாவு வாங்கிட்டு சத்தோட வாங்க. சத்து மாவு வாங்கி அவன் திங்கிறானோ இல்லையோ, நீ திங்கிறியா இல்லையோ, நான் வந்து வாரவா நான் திங்கிட்டு சாப்பிடு. வச்சு குடிக்கிறது, கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றதும். இந்த வாரம் லட்டு பிடிக்கலாம். ஓகே, போயிட்டு வா. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். பை எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்க. மஞ்சள் பை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். மஞ்சள் பை லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். லட்டு அதில் கொழுக்கட்டை செஞ்சு எனக்கு டெய்லி ஈவினிங் கொடுத்தா நான் சாப்பிடுவேன். யார் செய்யறது? நான் செய்ய முடியும். நான் எனக்கு செய்ய தெரியாது. ஓகே, உட்காருங்க, போகலாம். டிரைவர் என்னங்க இல்லையா? மூஞ்சில் ஊற்றிடாத பிடிக்கிறேன்ட்டு. ஆனால் பிடிக்கணுமா? நான் இப்போ சரி, சாத்தி விட்டாலே போதும். போதும், சாத்தி விட்டுறேன். எப்படி இருக்கு? இப்போ தான் இருக்கு. குடித்து விட்டேன். எல்லா பூக்கு வேலையும் செய்யணும். ஏ அப்பா. நானும் கொஞ்சம் ஊட்டி விட. நீ என்னை ஏமாத்திட்ட. நான் என்னோட இளநீ நல்ல வழுக்க, கொஞ்சம் வழுக்க, நல்ல முத்துன தேங்காய் தேருக்கு இருந்து ரெண்டையும் வெட்டுறன்ற சாப்பிட உன்னோட நைஸாக எட்ட கழுத்தேன். உன்னோட தாண்டி அது. இது என்னோட தான். இதுதானே ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டேன். ஷேர் பண்ணிக்க வேண்டியதான் பாதி பாதி. ரொம்ப வழுக்கு அதிகமாக வந்து அந்த வழுக்க ஏறிட்டே இருக்கு பாரு முடி. வழுக்கு அதிகமாக சாப்பிட்டா வழுக்க விழுந்துடும். நான் ஐஸ் கட்டி ஒத்தணுமாடா உனக்கு? எப்படி இருக்கு? ஏடா திடீர்னு இப்போ அழுத, இப்போ அழுவாமல் இருக்கிற. ஐஸ் கட்டி கொடுங்க, ஐஸ் கட்டி வைங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்ப்போம். யார் செஞ்சது? இது என்னது? நெய் சோறு, கீ ரைஸ். நீ என்ன சொல்ல? தாழ்ச்சி சோறுன்னு அது சொல்லலாம், குஸ்கான்னு சொல்லலாம், தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பல பேர் இருக்குங்க. ஒன்று எங்கள் அம்மா சொல்ல தாழ்ச்சி சோறு, ரெண்டாவது வந்து நெய் சாதம், இங்கிலீஷ்ல ரைஸ் பண்ணி கீ ரைஸ், அப்புறம் தேங்காய் பால் சாதமா எல்லாமே போட்டு. ஆமா, இது வந்து என் பொண்டாட்டி கட்டா அதை எடுத்தா வாங்கி போகலாம். அதனால எங்க அம்மா வேற. சரி, ரைட்டு கொடுங்க. நம்ம என்ன சொல்லலாம்? கீ ரைஸே சொல்லலாம். ஓகேவா? கீ ரைஸ் கொஞ்சமாக போட்டுப்போம். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பைட் போகும். எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்ப்போம். கீ ரைஸ் பிடிக்காம வைங்க. கீ ரைஸ்க்கு தொட்டக்காய் சாம்பார், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் இது போடுங்க. வாழைக்காய் பொரியல் தூக்கி ஒரு 2 பீஸ் வச்சுருக்கோம். கேரட் பீன்ஸ் பொரியல். நீங்கள் வந்து வெஜ்ஜிஸாகவே இருக்குது.
கேரட்டும் பீன்ஸும் சரியாக மிக்ஸ் ஆகல. அது தனியாக சிகப்பாக இருக்குது, இது தனியாக பச்சையாக இருக்குது. ரெண்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே நீ சாப்பிட்டியா இல்லையா ரெடி? சாப்பிட்டு நான் முட்டைங்க. ஏய் கால் வந்து என்ன சட்னி? சிவா அஜய் கால் வந்தா போதும் ரெடியா. வந்தா நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. கால் வருது மெசேஜ் வந்து எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியே போட்டு விட்டுருவேன். இப்போ வெளியே எடுத்துட்டு இருக்கும்போது எது சொல்ல பதிவாயிடும். கால் ஆட்டோமேட்டிக் கட்டணும், வீடியோ கட் ஆகிடும். அப்படியா? கால் இப்போ கட் ஆயிடுச்சா? இல்லை கால் கட்டாகும் போது தான் வீடியோ கட் ஆகும். இதுக்கப்புறம் ஃப்ளைட் மோட் போட்டு தான் அதெல்லாம் எடுக்கணும். புதினா சட்னி விட அதான் நீ வந்து தப்பில்ல அது புரிஞ்சுவாங்க விட. ஆமாம் கேமராமேன் சரியில்லை. சரி ரைட்டு. சரி இதான் நம்ம வீட்டில் லஞ்சு முருங்கை கௌசி கொண்டா மாதிரி ஒரு இடம் கார் வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால வீடியோ ஆடி வந்து பதிவு பண்ண முடியல. லஞ்ச் பார்த்தீங்கன்னா நெய் சோறு, முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், புதினா துவையலா துவையல். இதான் ஆகிடுச்சு லஞ்ச். சரிங்களா? தலைவருக்கு வந்து ஊசி போட்டு வந்துச்சு. ரொம்ப அருகுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு தெரியல. சாப்பிட்டு போவோம், வேலைக்கு போவோம். ரெடி? பாய். திரும்பி கால் வந்துச்சு.